உங்க விஜய் நான் வரேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நெருங்கியிருக்கின்றார். ஒரு பெரிய கூட்டத்தோடு விஜய் அந்த பகுதியில் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திற்கும் பதிலடி தரக்கூடிய விதமாக மாற்றுக் கட்சியினர் சொல்லக்கூடும். இது போன்ற கூட்டங்களை எல்லாம் பார்த்து அவை அனைத்தும் வாக்குகளாக மாறிவிடும் என்று யாரும் சொல்ல முடியாது என்று மாற்றுக் கட்சியினர் யார் வேண்டுமானாலும் பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயனுடைய கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இங்கு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் 1/3 வாக்கு பதிவானால் கூட குறைந்தபட்சம் அது திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து கணக்கு வைத்து பார்த்தால் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் அரசியல் கட்சியினர் புரிந்து கொள்ள முடியும். வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் வந்து நிற்கக்கூடிய கூட்டம் ஒட்டுமொத்தமாக யாருக்கும் வாக்கு செலுத்தாது. ஆனால் வந்திருக்கக்கூடிய கூட்டத்தில் 1/3 வாக்கு அந்த கட்சிக்கு சென்றால் கூட அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு களத்தில் ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு நிதர்சனமான உண்மையை வெளிக்காட்டியபடி தற்பொழுது விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கின்றது. தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் உற்று கவனிக்கக்கூடிய விதமாக இந்த முதல் நாள் சுற்றுப்பயணத்தை விஜய் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். இது முதல் நாள் மட்டும் கூட போகின்ற கூட்டமா அல்லது விஜய் போக போகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அது கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி என்று ஒவ்வொரு பகுதியிலும் தென் தமிழகம் தொடங்கி வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வட சென்னை பகுதி வரை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இதே போன்றுதான் பெரும் கூட்டத்தை விஜய் கூட்டப் போகின்றாரா என்ற ஒரு பெரும் வினா எழுந்திருக்கின்றது. அதே நேரம் திருச்சிராப்பள்ளியே இந்த அளவு குலுங்கி இருக்கின்றது என்றால், ஒரு பெரிய போக்குவரத்து நெருக்குதலை அந்த மார்க்கெட் பகுதியிலே சந்தித்திருக்கின்றது என்றால், இன்னும் சென்னைக்குள் விஜய் வரும் பொழுது, மதுரைக்குள் மீண்டும் விஜய் செல்லும் பொழுது, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட மாநகராட்சிகளுக்கு செல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. எங்கு நோக்கினும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் கட்சி தொடங்கி ஒரு 2 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை விஜய் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் அறிவிக்கப்பட்டு ஓராண்டுக்குள்ளாக இவ்வளவு பெரிய கூட்டத்தை விஜயால் கூட்ட முடிந்திருக்கின்றது என்றால், விஜயினுடைய கடந்த திரைப்பட காலத்தில் இருந்து அவர் மக்கள் நல இயக்கம் உள்ளிட்டவற்றையெல்லாம் தொடங்கி நடத்தி இருந்த செயல்கள் மூலமாக விஜயின் மீதான நம்பிக்கை பெண்களிடம் குறிப்பாக அதிகமாக இருக்கின்றது. ஒரு மாற்றத்தை விஜயால் உண்டு செய்ய முடியும், மாற்றத்திற்கான கட்சியாக விஜய் உருவாக்கி இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ந்து முன்வைத்து அந்த நம்பிக்கையோடு இங்கே காத்திருக்கின்றார்கள். இங்கு காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக விஜய் உரை நிகழ்த்துவாரா, திருச்சிராப்பள்ளி மண்ணுக்கான விஜயினுடைய உறுதிமொழி என்னவாக இருக்க போகின்றது என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே எந்த வாகனமும் ஒரு இம்மி அளவு கூட நகர்ந்து செல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய கூட்டம் அங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். மரக்கடை மார்க்கெட்டை வந்தடைந்திருக்கின்றார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இன்னும் சில நிமிடங்களில் தன்னுடைய முதல் அரசியல் உரையை, அதாவது தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தின் முதல் உரையை நிகழ்த்த இருக்கின்றார். எங்கு நோக்கினும் தொண்டர் கூட்டம் என்று சொல்லும் விதமாக தாவேகாவின் தொண்டர்கள் வழியெங்கும் நிறைத்து நிற்கின்றார்கள். மரக்கடையிலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரண்டு நிற்கின்றார்கள். மேலும் ஆயிரக்கணக்கானோர் விஜயினுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருகின்றார்கள். இவர்கள் அனைவரும் அதே இடத்தில் நிற்கப் போகின்றார்கள். விஜய் பேசி முடித்தவுடன் கலைந்து செல்ல போகின்றார்கள். இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரே நேரத்தில் கலைந்து செல்லும் பொழுது அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தர வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ரசிகர்கள் ஒரு ஆர்ப்பரிப்போடு இருக்கின்றார்கள். விஜய் உரை நிகழ்த்தும் வரை காத்திருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.